எல்லாருக்கும் வணக்கம். ஸ்கீசோஃப்ரினியா அவேர்னஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது மனச்சிதைவு. மனம்னா என்ன அப்படின்னு கேட்டால் யாராலையுமே தெளிவாக சொல்ல முடியாது. அதை நம்ம கான்ஷியஸுடைய ஒரு சென்டராக நினைக்கலாம். அதை ஃபிசிக்கலாக யாராலும் பார்க்கவும் முடியாது. சிலர் அதை ஹார்ட்டுன்னு சொல்லலாம், சிலர் மைண்டுன்னு சொல்லலாம், சிலர் அதை சோலுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்பிரிட்னு சொல்லலாம், இல்லது சிலர் அதை வில் அப்படின்னு கூட சொல்லலாம். இது நம்ம இன்டர்னல் யூனிவர்ஸில் உள்ள காம்ப்ளெக்ஸில் காம்ப்ளிகேட்டடாக பொருத்தப்பட்டு வேகமாக செல்லக்கூடிய ஒரு இன்ஜின்னு கூட நம்ம அதை சொல்லலாம். இந்த என்ஜின் ஓடுறதை பொறுத்து தான் நம்ம நினைக்கிறது, நம்ம திட்டமிடுறது, நம்ம உணர்றது, நம்ம அறிஞ்சு கொள்வது, கற்பனை பண்ணுறது, செயல்படுறது எல்லாமே நடக்கும். இல்லைன்னா நம்மளை ஒரு அப்நார்மல் பர்சனாக உலகத்துக்கு காட்டும். இதுதான் அந்த மனம். இந்த மனசில் எப்போ ஒரு குறைபாடு வருதோ அப்போ அந்த மனசு செதஞ்சு போய் கோளாறாக முடியும். இதை தான் ஸ்கீசோஃப்ரினியா அல்லது மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நான் என் கையில் ஒரு முழு பூண்டு எடுத்து வச்சிருக்கிறேன். இது முழுசையும் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு மனசாக நினச்சிக்கோங்க. இந்த மனசு இப்படிப்பட்ட ஒரு யூனிவர்ஸ்குள்ள தேவைகள், உணர்ச்சிகள், சிந்தனைகள், கனவுகள், நினைவுகள், திட்டங்கள், ஞாபகங்கள், எதிர்பார்ப்புகள், சுயங்கள், இப்படி பல விதத்துலேயும் சின்ன சின்ன இன்ஜினாக பொருத்தப்பட்டு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. இப்படி ஓடிட்டு இருக்கும்போது பிரெயினில் உள்ள சில கெமிக்கல்ஸு, அப்புறம் மரபணு மாற்றத்தில் ஏற்படக்கூடிய சில காரியங்கள், அப்புறம் மன அழுத்தத்தினால உண்டாகிற சில விளைவுகள், இது எல்லாம் சேர்ந்து அந்த அழகான மனசை சிதைக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. தான் யாரு, தனக்குள்ள என்ன நடக்கு அப்படின்ற புரிதல் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரியாலிட்டியை விட்டு வெளியே வர்றாங்க. மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றத அவங்களால கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க முடியல. பாவம், மற்றவங்களாலையும் அதை புரிஞ்சிக்க முடியாமல் ஒரே பிரச்சனை, சண்டை, எவ்வளவோ விஷயங்கள் நடந்துட்டுருக்கோம். எல்லாம் தெரிஞ்சு வேணுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அவங்க சஃபர் ஆகிறதுக்கு இது அவங்க உருவாக்குன நோயும் கிடையாது. இந்த நோய் எத்தனை விதமான தவறான நம்பிக்கையை அவங்களுக்குள்ளே கொண்டு வருதுன்னு பாருங்களாம். எப்போ பார்த்தாலும் என்னை பற்றியே கெடுத்து எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. திட்டம் போட்டு என்னை கெடுக்க பார்க்குறாங்க. வேணுக்குனே என்னை கொல்றதுக்கு சதி திட்டம் போடுறாங்க. என் சொத்து சுகம் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டு என்னை துரத்த பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் யோசித்து கலங்கி போய் நிற்கிறாங்க. ஒன்றுக்கும் உதவாத வேஸ்ட்டாக போயிட்டேனே, ஒன்றுமே எனக்கு விளங்கலையே, நான் ஒரு பொல்லாப்பும் செய்யலை, ஆனால் எல்லாத்துக்கும் காரணமாக நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என் மேலே எல்லாரும் பழி சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் மனம் கலங்கி போய் நடக்க வாய்ப்பில்லாத காரியங்களை எல்லாம் நடந்ததா நம்பி எந்த எக்ஸ்பிரஷனும் இல்லாமல் புத்தி பேதலிச்சு போய் எல்லார்கிட்ட இருந்தும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கை காரியங்கள்ல இருந்தும் தன்னை பிரித்து வைக்கிறது தான் இந்த நோயுடைய அறிகுறி. யாருமே இல்லாத இடத்துல கூட அவங்கக்கிட்ட யாரோ பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு பொருள் இருக்கிறதா உறுதியாக நம்பி சந்தேகப்படுறது, பயப்படுறது, நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த நோயுடைய அறிகுறி தான். மறுபடியும் நான் சொல்ல வரதை கேளுங்க. இந்த நோய்க்கு காரணம் உண்மையாகவே அவங்க கிடையாது. நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்த அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய உணர்ச்சிகள், அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள், அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய திட்டங்கள், அவங்களுடைய ஞாபகங்கள், அவங்களுடைய திறன்கள், அவங்களுடைய படிப்புகள் சிதைக்கப்படும் போது எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு அன்றாட வாழ்க்கையில் தான் செய்கிற எல்லா வேலைகளையும் விட்டு தனியாக வெளியே வந்து எந்த ஒரு பர்சனல் கனெக்ஷனும் இல்லாமல், எந்த சோஷியல் கனெக்ஷனும் இல்லாமல் ஐசோலேட் ஆகுறாங்க. இந்த அளவுக்கு அவங்க மனசு செதஞ்சு போன பிறகு நம்ம நினைக்கிற அளவுக்கு அவங்க நம்ம எதிர்பார்க்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சா அது முடியுமா? முடியாது. முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி
மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா அது முடியுமா? அதுவும் முடியாது. இது இன்னும் அதிகமாகாமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அறிகுறிகளை கண்ட உடனே ஒரு மென்டல் ஹெல்த் டீம் கிட்ட கூட்டிகிட்டு போங்க. உடனே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அவங்கள ப்ரொவோக் பண்ணுறதோ இல்லை ஆர்கியூ பண்ணுறதோ கூடாது. அவங்க சொல்கிறதெல்லாம் கவனமாக லிசன் பண்ணுங்க. உங்கள் அன்பையும் அக்கறையையும் அவங்க மேலே காட்டுங்க. கண்டுக்காமல் விட்டுடாதீங்க. என்றைக்குமே அவங்க உங்களுக்கு சுமைன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. மனநல பாதிக்கப்படும் போது யாருக்குனாலும் இந்த வியாதி வரலாம். இன்னும் இந்த ஸ்கீசோஃப்ரெனியான்னு சொல்லக்கூடிய மனசிதைவு நோய் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா என்னுடைய வேறு வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.